இன்று திங்கட்கிழமை 5/5/2025 விசுவாவசு வருடம் சித்திரை 22ஆம் நாள், நவமி திதி, நட்சத்திரம் ஆயில்யம், யோகம் சித்த மரண யோகம், ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை, யமகண்டம் காலை 10:30 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை, சந்திராஷ்டமம் பூராடம் மற்றும் உத்திராடம். நல்ல நேரம் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, மாலை 4:30 முதல் 5:30 மணி வரை. வலம்புரி விநாயகர் ஆலயம், கணபதி காலனி, அண்ணா நகர் கிழக்கு, சென்னையின் இன்றைய ஆன்மீக ஜோதிடம். அனைவருக்கும் வணக்கம். இன்று திங்கட்கிழமை, சிவனுக்கு உகந்த நாள். சிவபெருமானை வழிபடும் போது நீங்கள் உச்சரிக்க வேண்டிய எளிய மந்திரம் ஓம் நம சிவாய, சிவாய நமகோம். மேலும் சிவபுராணம் படிக்க மன அமைதி மற்றும் ஈசனின் அருளாசி கிடைக்கப்பெறும் என்பதும் நம்பிக்கை. சிவனின் அருள் வாழ்வில் எல்லா நன்மைகளையும் சேர்க்கும். மேலும் திருமணமாகாத பெண்கள் நல்ல வரன்கள் பெற்றிட சோமவார விரதமிருந்து மாலையில் சிவாலயத்திற்கு சென்று ஈசனை வழிபட்டு பிறகு விரதத்தை முடித்துக் கொள்ளலாம். இவ்விதம் விரதம் மேற்கொண்டு வழிபட்டு வர திருமண தடைகள் நீங்கி விரைவில் திருமண பந்தம் கைகூடும். பொதுவாக திங்கட்கிழமைகளில் வியாபாரம் ஆரம்பிக்க ஏதுவான துவக்க பணிகளை சிவனை மனமுருகி வழிபட்டு மேற்கொள்வது தொட்டது துளங்கும் என்பதற்கேற்ப எவ்வித தடையும் இன்றி எளிதில் நல்லபடியாக நிறைவேறும். இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான நாளாக அமைந்திட வாழ்த்துக்கள். ஓம் கம் கணபதி நம. எந்நாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். இன்று சோமவாரம். சூரியன் அப்படிங்கிற ஒரு பெரிய நட்சத்திரத்திலிருந்து சந்திர பகவான் என்கின்ற மிக அற்புதமான ஒரு துணைக்கோள், அந்த துணைக்கோளினுடைய வலிமை அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த வலிமை நம்முடைய புத்தி சக்திகளை நன்றாக இயக்குகிறது. மாத்ருகாரகனாக சந்திர பகவான் விளங்குகிறார். அவருடைய இன்றைய தினத்தில் பிறை சூடிய பெருமானை வணங்குவதும் அதே நேரத்தில் பிறை சூடிய அம்பாளை வணங்குவதும் சிறப்பை சேர்க்கும். இந்த பிறை பார்த்து வணங்குதல் அப்படிங்கிற இந்த இஸ்லாம் சமூகத்தில் இருக்கிற ஒரு விஷயம் என்றாலும் நமக்கும் பிறைக்கும் மிக நெருங்கிய சம்பந்தம் இருக்கிறது. காலப்போக்கில் நாம் நிறைய விஷயத்தை மாத்திக்கிட்டோம், மறந்துட்டோம். எவன் ஒருவன் பிறையை பார்த்து டெய்லி சந்திரனை பார்த்து வணங்குகிறாரோ அவருடைய புத்தி சக்தி, அதே நேரத்தில் மனோசக்தி அதிகரிக்கும். இந்த சோமவாரத்தில் சோமசேகர் பெருமானையும் அம்பாளையும் நல்லா வணங்கிட்டு மாலை வேளையில் சந்திர தரிசனம் செய்வது நல்லது. இன்று அஷ்டமி வேற. இந்த துவரிதா தேவிங்கிறது தான் அஷ்டமிக்கு வர தேவதை. இந்த அம்பாளை நல்லா நமஸ்காரம் பண்ணிட்டு இந்த நம்ம அம்பாளை நல்லா வேண்ட நமக்கு நல்ல அறிவும் புத்தியும் ஞானமும் செல்வமும் வந்து சேரும். இந்த திங்கட்கிழமையில் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எவ்வாறு இருக்கிறது என்பதை பற்றி நாம் இப்போ பார்க்க போறோம். மேஷ ராசி நேயர்களே, குடும்பத்தில் இருந்த பிணக்குகள் நீங்கும், குடும்ப வருமானம் உயரும், கேட்ட இடத்தில் உங்களுக்கு வரவு கிடைக்கும். உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுபவர்கள் உங்களை விட்டு ஓடி செல்வார்கள். ரிஷபராசி நேயர்களே, மக நட்சத்திரத்தில் வீட்டிருக்கக்கூடிய சந்திர பகவான் உங்களுக்கு நல்ல ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் தரப்போறார். இருந்தாலும் கவனமாக செயல்பட வேண்டும். ஒரே விஷயத்தை பலமுறை செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்படும். மிதுன ராசி நேயர்களே,
வீண் வம்பு வழக்குகளுக்கு இடம் கொடுக்காமல் வேலையை செய்வீர்கள். அனைவரையும் கட்டுக்கோப்பாக ஒருங்கிணைத்து எடுத்துச் செல்வீர்கள். உங்களுடைய திறமையை கண்டு உயரதிகாரிகள் பாராட்டுவார்கள். கடகராசி நேயர்களே, குடும்பத்தை பற்றிய எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். குடும்பத்தினுடைய முன்னேற்றம், குடும்பத்தை எவ்வாறு வழிநடத்த வேண்டும் அல்லது குடும்ப வருமானத்தை எவ்வாறு அதிகப்படுத்த வேண்டும் என்ற எண்ணங்கள் மேலோங்கக்கூடிய தினம். சிம்மராசி நேயர்களே, மனம் சஞ்சலப்படும், சபலப்படும். ஒரு நிலையில்லாத மனதை இன்று நீங்கள் வைத்திருப்பீர்கள். கொஞ்சம் தியானம் பயிற்சி செய்யுங்க. யோகா தெரிஞ்சால் யோகா பயிற்சி செய்வது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். கவனமாக செயல்பட்டால் வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். கன்னிராசி நேயர்களே, எதிர்மறையான எண்ணங்கள் மனதில் எழும், ஜாக்கிரதை. நேர்மறையாக சிந்திக்க வேண்டும், விட்டு கொடுத்து போக வேண்டும். குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நடக்கும். துளாராசி நேயர்களே, நண்பர்களுடைய வட்டம் அதிகரித்து நண்பர்களால் லாபங்கள் உண்டு. ஆதாயம் பெறக்கூடிய தினம். வருமானம் உயரும். வேலை செய்கின்ற இடத்தில் உங்களுக்கு கௌரவம் கிடைக்கும். விருச்சிக ராசி நேயர்களே, எண்ணங்கள் ஈடேறும். ஆர்வத்தோடு காரியத்தை சாதிப்பீர்கள். பல நாட்களாக சிந்தித்த காரியம் அதை இன்று செயலாக்குவதற்கான திட்டங்களை தீட்டுவீர்கள். மனதில் இருந்த கற்பனா சக்தி, கற்பனை வளங்கள் இன்று உங்களுடைய வேலையில் தெரியும். தனுசு ராசி நேயர்களே, கற்பனையிலேயே இருப்பீங்க, கொஞ்சம் எச்சரிக்கை தேவை. ஒவ்வொரு வேலையை செய்யும் முன்பு ஏதோ ஒரு விஷயத்தையே யோசித்துக் கொண்டிருப்பதால் சில நேரங்களில் ஞாபக மறதியினால் வரும் வேலையை விட்டு விடுவீர்கள். குடும்பத்துடன் பயணிக்கும் பொழுது கொஞ்சம் ஜாக்கிரதையாக எச்சரிக்கையாக இருப்பது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். மகர ராசி நேயர்களே, அருமையான தினம். எதிர்மறையான எண்ணங்களை விட்டொழியுங்கள், நேர்மறையாக சிந்தியுங்கள். உங்கள் எண்ணங்கள் ஈடேறும். ஒரு திடீர் அதிர்ஷ்டம் உங்களுக்கு உண்டு. கும்பராசி நேயர்களே, உங்களுடைய செயலில் ஒரு உத்வேகம் தோன்றும். அடுத்தவர்கள் உங்களுக்கு கை கொடுத்து உதவுவார்கள். அடுத்தவர்கள் உங்களுக்கு அனுசரணையாக இருப்பார்கள். செய்நன்றி மறந்தவர்கள் உங்களிடம் வந்து மன்னிப்பு கேட்பார்கள். மீன ராசி நேயர்களே, கருத்து வேறுபாடுகள் தோன்றலாம், கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. மாலை வேளையில் மனம் சந்தோஷமடையும். ஆலய வழிபாட்டினால் மனம் தெளிவடையும். வருமானம் திருப்திகரமாக இருக்கும். செய்தொழிலில் லாபங்கள் உண்டு. இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு அருமையான தினமாக, மன சஞ்சலம் நீங்கி சந்தோஷம் தரும் தினமாக அமையட்டும். நன்றி, வணக்கம். இந்த சேனல் பிடித்திருந்தால் உடனே லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க.